இராமாயணம் என்பது நம் அனைவரின் நாடி நரம்புகளில் ஓடும் ஒரு காப்பியமாகும். அது இவ்வளவு தூரம் நம் அனைவரையும் ஈர்ப்பதற்கு நம் பழங்கலைகளில் இருப்பது ஒரு முக்கிய காரணமாகும். ஒரு சாமானியன் ராமரை அறிய முடியுமென்றால் அது கலைகளின் மூலமே. அது கர்நாடக இந்துஸ்தானி சங்கீதமாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், ஓவியமாகவும் இருக்கலாம். நம் பழங்கலைகளில் இராமாயணம் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி ஒரு கண்ணோட்டம் பார்க்கலாம். நாம் அறியாத சில சுவாரஸ்யமான சில நிகழ்ச்சிகளும் கிராமங்களில் வழக்கத்தில் உள்ளது. பார்ப்போமா? தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள கோவில்களில் இராமாயண ஏடு வாசிப்பு என்ற நிகழ்ச்சி ஆடி மாதத்தில் நடக்கும் வழக்கம் உள்ளது. கேரளத்தில் ஆடி மாதம் முழுவதும் இராமாயண வாசிப்பு உண்டு. ஆடி மாதத்தையே இராமாயண மாதம் என்றே அழைக்கின்றனர். எந்த பஞ்சமோ பசியோ பட்டினியோ பீடிக்கக்கூடாது என்று மலையாளத்தில் துஞ்சத் எழுத்தச்சன் எழுதிய அத்தியாத்ம இராமாயண கிளிப்பாட்டு வாசிக்கிறார்கள். பரதநாட்டியம், கதகளி என நம் பாரம்பரிய நடனங்களிலும் இராமாயணம் முக்கிய இடம் வகிக்கிறது. கதகளியின் ஆரம்பமே ராமநாட்டம் என்று சொல்லப்படும் இராமாயண நடனத்திலிருந்துதான் வந்தது என்றும் சொல்கிறார்கள். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் ராமனை போற்றி பல பாடல்கள் இயற்றியுள்ளார். பாரத ரத்னா ஸ்ரீமதி MS சுப்புலட்சுமி அவர்களின் நாம ராமாயணம் மிகவும் புகழ்பெற்றது. தெருக்கூத்து, வில்லுப்பாட்டு போன்ற கிராமிய கலைகளிலும் இராமாயணம் சொல்லப்படுகிறது. இதற்கென்று தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. இசையோடு சேர்த்து கதை சொல்வதுதான் வில்லுப்பாட்டு. கதகளி போல் வேடமிட்டு கொண்டு உரத்த குரலில் பேசி நடிப்பதே தெருக்கூத்தாகும். வால்மீகி இராமாயணத்தை தழுவி தமிழில் மகாகவி கம்பர் இயற்றியதுதான் கம்பர் இராமாயணம். கம்பன் கழகம் கம்பராமாயண பட்டிமன்றம் நடைபெறாத இடங்களே இல்லை என்று சொல்லலாம். கம்பர் இராமாயணத்திற்கு அடுத்து பிரசித்தியாக உள்ளது அருணாச்சல கவிராயரின் ராம நாடகம். சூலமங்கலம் சகோதரிகளின் நாட்டிய நாடகம் ராமநாதபுரம் கடற்கரை பகுதிகளில் இராமாயண ராம நாடகம் இன்றும் நடைபெறுகிறது. ராமரை பற்றி பேசாத தமிழ் இலக்கியங்களே இல்லை என்று கூறலாம். பழம்பெரும் இலக்கியங்களான அகநானூறு, புறநானூறு போன்றவற்றிலும் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்திலும் இராமாயண கதை மற்றும் கதாபாத்திரங்களை பற்றிய சொல்லாடல் உள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருமலை ராயன் பட்டினத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அருகில் உள்ள பிரதான சாலையில் ஆண்டுதோறும் மாசி மாதம் ஜடாயு மோக்ஷம் நாடகமாக இன்றும் நடைபெறுகிறது. இவை தவிர 4-5 நூற்றாண்டுகளாகவே தமிழகத்தின் நகர்ப்புற கிராமப்புற மக்களிடையே ராமசுப்பு, ராமசாமி, ராமச்சந்திரன், சீதை, மைதிலி, ஜானகி என்று பெயர் வைக்கும் பழக்கம் இருந்து வருகிறது. இது ஒரு பார்வை மட்டுமே. மேலும் அறிய விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள kinchitdharmam.org வலைத்தளத்தை பார்வையிடவும்.